நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. பொன்னேரியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் உலகநாத நாராயணசாமி அரசு கல்லூரியில் நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பாக நடந்த இந்த வேலைவாய்ப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப், சிறுபான்மைத்துறை அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் TJ கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு அதற்கான ஒப்பந்த ஆணையை மாவட்ட ஆட்சியரும் மற்றும் சிறுபான்மைத்துறை அமைச்சரும் வழங்கினர். மற்றும் வேலை நாடுநர்களுக்கான ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பேன் உங்களுக்காக உதவி செய்வதற்காக வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் மற்றும் ஹெல்ப் டெஸ்க் இருக்காங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களிடம் வந்து கேட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமிற்கு வருகை புரிந்துள்ள வேலை நாடுநர்கள் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நமது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களின் துறை அமைச்சர் ஐயா அவர்களையும் நமது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். வருக வருக என வரவேற்கிறோம். வேலை நாடுநர்கள் அனைவரை வழங்கி சிறப்பிக்க வந்துள்ள நமது மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களையும் வழங்கி சிறப்பிக்க வந்துள்ள நமது மாண்புமிகு அமைச்சர் ஐயா அவர்களையும் அனைவரும் ஆடிட்டோரியம் சென்று அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வேலை நாடுநர்கள் யாரும் அங்கங்கு கூட்டம் கூட வேண்டாம். நடைபெறும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமிற்கு மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஆங்காங்கே வேலை நாடுநர்கள் புதிதாக பதிவு செய்வதற்காக இருந்தால் நுழைவாயில் அருகே இடதுபுறமாக இருக்கும் இடத்திலே உங்களுக்கான விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு பதிவு செய்து உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை டிராபாக்ஸில் போடுமாறு அன்புகளை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே பேச்சலின் மூலமாக பதிவு செய்திருக்கும் தகவல் வலைதளமாக இருக்கிறதான அதுக்கான இடத்துல வந்து ஹிந்தியில பேர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹிந்தியில் பேர் இருக்குன்னு சொல்லிட்டுடா அமைச்சர் பேசுவார் ஸ்டேஜில். தமிழில் இல்லை, இங்கிலீஷில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. அதான் சரிடா. ஓகே மாவட்ட ஆட்சியில் பேச முடியாது, பேசலாம். வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கும் வந்து சுப்ரேட் காங்கிரஸ் எழுதுறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு NCCயில் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவில் போட்டுருக்கு. எனக்கு வந்து ஏன் கிடையாது நம்ம தமிழை ஒன்று சொல்ல போனால் தமிழ் மொழி மிகப்பெரிய மொழி. தமிழ் மொழி இலக்கணம் கிடைக்கிற ஒரே மொழினா தமிழ் மொழி. தமிழ் என்ற திமிர நமக்கு இருக்கணும். 19 சுத்தமான இலக்கணம் இலக்கிய உள்ள மொழி தமிழ் மொழி.
ஆனா அப்படிப்பட்ட தமிழ் மொழியை நீங்க வந்து பாருங்க எல்லாத்தையும் தமிழ் வேணும்னு சொல்லிக்க உலகத்தில் நீங்க பல நாடுகள் நீங்க வந்து உலகத்தோடு பல நாடுகள் ஆட்சி மொழியாக தமிழ் மொழி இருக்கு. அப்படியே புது சொல்ல போறாங்க அமிர்தா சென் சொல்லக்கூடிய ஒரு பொருளாதார வல்லுநர், மிகப்பெரிய வல்லுநர். அவர் இன்னும் சொல்ல போனா அவரு நோபல் பரிசு பெற்றவர், 1929 நோபல் பரிசு பெற்றவர். அதோட ஒரு பெரிய காரியம் தான் அமிர்தா சென் சொல்லுவது பாரத ரத்னா விருது பெற்றவர். அவரு ஏற்படுத்தி படிச்சவரு, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சவரு, ஆக்ஸ்போர்ட் பல்கலை ப்ரொஃபஸராக இருந்தது, ஏற்படுத்தி ப்ரொஃபஸராக இருந்தது. அப்படியே பட்டது என்ன சொன்னாங்க, ஆய்வறிக்கை பொருளாதார மிகப்பெரிய பொருளாதார வல்லுநர். கிழக்கு மேற்கு வடக்கத்தில் ஒரு தீவுடைய ஒரு பெரிய நாட்டினுடைய வரைபடத்தை அவருக்கு கொடுத்து வச்சுங்க. அது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை முழுமையாக அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு இந்த நாட்டினுடைய குரோத் ஒரு வருஷத்துல எவ்வளவு இருக்கும், 10 வருஷத்துல எவ்வளவு இருக்கும், 15 வருஷத்துல எவ்வளவு இருக்கும், 20 வருஷத்துல எவ்வளவு இருக்கும், 50 வருஷத்துல எவ்வளவு உயரும் என்பதை தெளிவாக சொல்லக்கூடிய அமிர்தா சென் சொல்லக்கூடிய அந்த பொருளாதார வல்லுநர். அந்த பொருளாதார வல்லுநர் என்ன சொல்ல சொன்னாரு, அவர் சொல்லுகிற போது உலகத்தினுடைய 3வது பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் சொன்னா பிரிக்கப்படாத பங்களாதேசத்துல பிறந்தவர், சாந்தினிகேசன் இடத்துல பிறந்தவர். அவர் என்ன சொல்றாரு, அவ்வளவு பெரிய வல்லுநர் என்ன சொல்றாரு, நோபல் பரிசு பெற்றவர், பாரதத்தில் அவர் பட்டம் பெற்றவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒன்று இருக்குது. அவர் பெங்காலி, அது ஒரு விஷயம். இவர் என்ன சொல்றாரு, உங்க பேசக்கூடிய அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பெரிய இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு, ஆனால் அந்த மாநிலங்கள்ல முழுக்க முழுக்க அறிவாற்றல் உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான், தமிழர்கள் தான். அவர்கள் மட்டும் தனிநாடு இருந்திருந்தா இன்னைக்கு உலக அரங்கில் 18வது வல்லரசு நாடாக இருந்து சொல்றாரு. எப்படி நீங்க சின்ன சின்ன நாடு கியூபா, ஆப்பிரிக்கா கிடந்திருக்கு, அமெரிக்கா கிடந்திருக்கு, கீழே இருக்கக்கூடிய போய் மிக சின்ன சின்ன நாடு, அந்த சின்ன சின்ன நாடு இன்னைக்கு எந்த இடத்துல உலக அரங்கில் பொருளாதார ஒருத்தோட சாகுது. அங்க பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பார்த்தீங்கன்னா இலவசம், கல்வி இலவசம், அதே மருத்துவம் இலவசம். யாருக்குமே பார்த்தீங்கன்னா சொந்த இல்லாத எவருமே கிடையாது கியூபால. அந்த அளவுக்கு பொருளாதாரத்துக்கு சின்ன குட்டி டிவி இன்னும் எந்த விதமான சாகுபடி கிடையாது, விவசாயம் கிடையாது, வேற நாட்டுல தான் கையெழுணும். அப்படியே போட்டு கியூபா உலக அவங்க இன்னைக்கு வல்லரசு நாட்டாக்கா காரணம் என்னன்னா அவங்களுக்கு இந்த ஒற்றுமை. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியாவில் புரிந்த நாடு இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறது. அத மாதிரி உலக பொருளாதாரத்துல 18வது நாடாக சொல்றாங்க நம்முடைய தமிழ்நாடு. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் நாம். அப்படிப்பட்ட பெருமை சுதந்திர போராட்டத்தில் அனைவரும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சிருக்கோம். பொருளாதாரத்தில் கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீண்ட காலமாக நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், மாவட்டம் முழுவதும் எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் நீங்கள் வேலைவாய்ப்பு நடத்தி கொடுத்திருப்பீர்கள். பொன்னேரி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்கள் நடத்த வேண்டும் என்று நான் சொன்ன போதெல்லாம் பண்றேன் சார், கண்டிப்பா பண்றேன் சார் அப்படி சொல்லியிருந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் 5 நாட்களுக்கு முன்னால் சார் நீங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்க பொன்னேரி வச்சிடலாம்னு சொன்னாங்க. நிறைய வேலை இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இதை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. நம்முடைய மாநில அமைச்சர்கள் மிக சிறப்பாக தொகுதி முழுமைக்கும் பல வேலைகள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அவரும் இந்த விழாவை பங்கேற்று சிறப்பிப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வேலைவாய்ப்பு, கல்வி அனைத்தும் சென்றடைய வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு செயல்படுத்தும் இந்த திட்டம் இன்று மாவட்டம் முழுமைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த பகுதியில் ஏழை எளிய மக்கள் வேலையில்லா இளைஞர்கள் அறிவுறுகிறார்கள். அவர்கள் அவர்களை வந்து சுவாதி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து அஸ்வினி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ஆர்த்தி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து பிரஸ்டி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து நீலாவதி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து சிவநந்தினி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து எம் அஸ்வினி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ரிஷ்ணி அவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுகிறது.
நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 044-2793-5803, மொபைல் 9962194022.